பாருங்க ஹெல்மெட் எப்படி ஆயிடுச்சு தெரியுதுங்களா? இது பின்னாடி இருக்கிறது இது இந்த இடம் ஒளிஞ்சு போச்சு. இங்க பாருங்க வந்தாச்சு மெட்ரோக்கு. மெட்ரோ இங்கிருந்து போயிடுச்சு, மிஸ் பண்ணிட்டேன். இது ஹெல்மெட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படின்னு. ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் துறக்க போகிறேன். ஐ ஹோப் நல்லா இருக்கும். 1 2. ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்க. நானும் நல்லா இருக்கேன். என்ன பண்ணால் கொஞ்சம் ரிகவரி ஆகிட்டுருக்கு அந்த ஒரு ட்ரோமாவில் இருந்து. ஏன்னா ட்ரிப் கேன்சல் ஆகிடுச்சுங்க, அந்த ட்ரோமாவில் இருந்து. நக்கல்யா அவனுக்கு. இப்போ என்னன்னா ஆல் ஆஃப் அ சடன் என்ன ஆயிடுச்சுன்னா, என்னுடைய ஹெல்மெட் கீழே விழுந்துடுச்சு. அதனால இப்போ போயின்னு இருக்க கரோல் பாக் ஒரு புது ஹெல்மெட் வாங்குறதுக்கு. பாருங்க ஹெல்மெட் எப்படி ஆயிடுச்சு. சொல்லிட்டு பிரேக் போடுறல. இப்ப யாருக்கு நட்டம்? உன் கண்ணாடில உடைஞ்சு போச்சு. தெரியுதுங்களா? இது பின்னாடி இருக்கிறது இது இந்த இடம் ஒளிஞ்சு போச்சு. இங்க பாருங்க. செம்ம ஹெல்மெட் இது, ஸ்டீல் பர்டு, சூப்பர்வா இருந்துச்சு. ஆனா இப்போ இந்த ஹெல்மெட் நான் அரௌண்ட் 3000 கிட்ட வாங்கினேன் நான். அதான் இப்போ பார்த்துட்டு இருக்கேன். இப்போ நேராக போகிறேன் நான். பார்க்கலாம், ஏதாச்சும் ஒரு நல்ல ஹெல்மெட் இருந்தால் நம்ம வாங்குவோம். இந்த தடவை அதான் நான் பார்க்குற எஸ்எம்கே இது தான் வாங்கலான்னு. விண்ட் நாய்ஸ் ரிடக்ஷன் இருக்கிறது மெயின். ஏன்னா ரொம்ப அதிகமாக கொஞ்சம் நாய்ஸ் டிஸ்டர்பன்ஸ் வருது, விண்ட் நாய்ஸ் ரொம்ப அதிகமாக ஆகுது. அதனால எனக்கு அது கொஞ்சம் ஆக்வர்டாக தான் இருக்குது. ஆனால் வாங்க, இப்போ நம்ம போகலாம். நான் பைக்கில் போகல, மெட்ரோவில் தான் போகிறேன். இப்போது கரோல் பாக்லேருந்து இறங்கி அங்கேருந்து எப்படி போகலான்னு அதை கொஞ்சம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். கரோல் பாக் மார்க்கெட்டும் நான் பைக் மார்க்கெட் நான் காமிக்கிறேன். வாங்க கிளம்புவோம். ஓகே, அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ராஜ் ரைடர் எக்ஸ்ப்ளோரரில் அனைவரையும் நான் மனசார வெல்கம் பண்ணுறேன். வாங்க போகலாம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ வந்தாச்சு மெட்ரோக்கு. இப்போ மெட்ரோ இங்கேருந்து போயிடுச்சு, மிஸ் பண்ணிட்டேன். இப்போ இன்னொரு மெட்ரோ இன்னொரு 2 மினிட்ஸில் வரும், 2-3 மினிட்ஸில். இது தஷ்ரத்புரி, சாரி பாலம் மெட்ரோ. அப்புறம் இங்கேருந்து கரோல் பாக்கு அரௌண்டு 2 மெட்ரோ பிடிச்சிட்டு போகணும். வாங்க பார்க்கலாம், மெட்ரோ ரைடு இன்னைக்கு பண்ணுவோம். ஓகே, அப்புறம் பார்க்கலாம் என்ன ஹெல்மெட்டு நம்ம வாங்கலான்னு. ஜாக் அண்ணாக்கு நான் மெசேஜ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி அண்ணா உங்களுடைய மாடல் சொல்லுங்கள், எஸ்எம்கே இது எந்த மாடல் எந்த ஹெல்மெட்டுன்னு. ஏன்னா அவருடைய ரொம்ப நல்லா இருக்குது ஹெல்மெட்டு, சூப்பராக இருக்குது. அதனால தான் சரி அவரை கொடுத்தாருன்னா பரவாயில்ல. இல்லாட்டி ப்ளூடூத் ஹெல்மெட் பார்க்கலாம். ப்ளூடூத் வாங்கினோமா ரொம்ப கொஞ்சம் நல்லாயிருக்கும். பார்க்கலாம், எதுக்கு கிடைக்குதோ அது வாங்கலாம். ஓகே, வந்தாச்சு கரோல் பாக் கிட்ட மெட்ரோ ஸ்டேஷன். இப்போ பைக் மார்க்கெட் போகிறதுக்கு இங்கேருந்து நம்ம இ ரிக்ஷா பிடிக்கணும். வாங்க இ ரிக்ஷா பிடிச்சிட்டு போவோம். ஏ பாய், இதுதான் கரோல் பாக் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு வெளியே. கரோல் பாக் மார்க்கெட் இதுதான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இங்கே தமிழ்நாடு ஹோட்டல்ஸும் ரொம்ப இருக்கும், தமிழ்நாடு ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே.
இன்னொரு 170 மீட்டரில் லெஃப்ட் எடுக்கணும். லெஃப்ட் எடுத்தோம்னா இன்னும் 100 மீட்டரில் ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு அந்த மார்க்கெட் வரும், அந்த ஷாப். இதுதான் லிவாசா இன். இதுக்கு பில்குல் ஆப்போசிட் வந்து இந்த சர்ப்ளஸ் பாஜார். केशव जी नमस्ते जी, कैसे हैं आप? बढ़िया. இதுதான் செம்மையாக இருக்குது. இங்கே எல்லாம் ஹோல்சேல். என்ன மாதிரி ஹெல்மெட் வேணுங்களா, இந்த ஹெல்மெட் எல்லாம் இங்கே கிடைக்கும். இங்கே பஸ் थोड़ा सा वॉक अराउंड. அப்புறம் இங்கே ஏகப்பட்ட உங்களுக்கு ரைடிங் ஜாக்கெட்ஸ், ரைடிங் கியர்ஸ் எல்லாம் A to Z உங்களுக்கு கிடைக்கும். இங்கே என்ன மாதிரி ஹெல்மெட் வேணாலும் இங்கே கிடைக்கும் உங்களுக்கு. LS to the एक्सो எல்லாமே A to Z. ऑफ रोडिंग रेट्रो हेलमेट एல்லாம் A to Z. अच्छा सर, मेरे को ना ब्लूटूथ वाली हेलमेट मिल जाएगी? ब्लूटूथ इनबिल्ट ब्लूटूथ वाला है। हाँ अच्छा, इनबिल्ट वाला नहीं है। अच्छा अच्छा अच्छा. और SMK का? हाँ जी, SMK का, ये SMK गुलविंग टेका ये होगी? गुलविन मिल जाएगा। हाँ गुलविन मिल जाएगा। हाँ ये दिखा दो. गुलविन दिखा दो। हेलो हेलो जी भैया। இந்த ஹெல்மெட் गुलविंग का ही है. हाँ ओके. और इसमें फॉग का भी है, जो फॉग वगैरह जम जाता है ना तो फिर वो हटाने के लिए इनर लगी हुई है. अच्छा ठीक है. डबल वाइजर है. ओके. और इसमें पीछे जो लाइट वगैरह जो लगती है वो नहीं अलग से मिल जाएगी। अलग से मिल जाएगी, है आपके पास? अच्छा. और क्या कॉस्ट है इसका? सर जो MRP है उस पर 35%। 35% ऑफ. तो फिर ये कितने की पड़ेगी मेरे को ये? ये 43 की. 6650 MRP। ठीक. ஆக்சுவலி இது வந்து 6500. இதில் வந்து 35% ஆஃப் நம்மளுக்கு வந்து இது கொடுக்குறாங்க அரவுண்டு 3300க்கு. பார்க்கலாம். இது ஹெல்மெட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படின்னு. अरे यार ये अंदर पता नहीं क्या क्या भाई. थोड़ा छोटा है यार. हाँ ये बड़ा नहीं है. ரொம்ப பெருசு சின்னதாக இருக்கு. ஏ டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலியாக வந்தாச்சு. இப்போ வீட்டுக்கு வந்துட்டேன் பர்ச்சேஸ் பண்ணிட்டு. இப்போ மெயின் என்னன்னா வந்து நான் SMK எது வாங்கல, ஆக்ஸோர் தான் வாங்கல, LS2 எதுவுமே வாங்கல.
நான் வாங்கியிருக்க இப்போ நல்ல ஒரு டீசெண்டான ஒரு சூப்பர் ஹெல்மெட், ஐஎஸ்ஐ மார்க் உள்ளது. அப்புறம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு, ஸ்ட்ராங். அந்த ஹெல்மெட் தான் ஸ்டட். இப்போ நான் உங்களுக்கு அதை காமிக்க போகிறேன். ஐ ஹோப் நீங்கள் வந்து இஷ்டப்படுவீங்கன்னு. ஆக்சுவலி வந்து எனக்கு இப்போ போடச்ச ரொம்ப நல்லா இருந்தது. போடும்போது நல்லா இருந்தது. ஹெட் ஃபிட்டிங் எல்லாமே சூப்பராக இருந்தது. இங்கே நோவு வர மாதிரி, இங்கே அமுகிற மாதிரி, தலையில் ரொம்ப டைட்டாக இருக்கிற மாதிரி எல்லாம் ஒன்றும் கிடையாது. சூப்பர்பான வந்து மேட்சிங்காக இருந்தது ஹெட்டுக்கு. அதனால வந்து கன்வீனியண்ட்டாக கம்ஃபர்டபுளாக இருக்குது. அப்புறம் வந்து இது நான் வாங்கியிருக்கிறது ஸ்டட் ஹெல்மெட் வித் ஆன்டிஃபாக் ப்ரொடெக்ஷன் இருக்குது, ஆன்டிஃபாக் ஸ்க்ரீன் இருக்குல்ல அது, அப்புறம் டியூவல் வைசர். அதுக்கப்புறம் வந்து சேம் ஆஸ் இட் இஸ் எஸ்எம்கே மாதிரி தான். நான் நல்லா பண்றேனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. ஓகே, இது நான் வந்து 3000க்கு வாங்கினேன் நான் இது. இப்போ நான் வந்து உங்களுக்கு அன்பாக்ஸ் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. அப்புறம் டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நான் வாங்கியிருக்கிறது ஸ்டட் ஹெல்மெட். நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சது. எனக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதனால தான் அதிகமாக 10,000 செலவு பண்ணி 5,000 செலவு பண்ணி தான் நான் வாங்கணும்னு இல்லை. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பினாதான் சோறு போடுன்னு என் தாத்தா சொன்னாரு. அதுல இருந்து நம்பிட்டேன். நீங்க சாப்பிட்றீங்களா இல்ல? உண்மைதான் நம்புறேன். உனக்கு தெரிஞ்ச புள்ள வாங்க. ஆக்சுவலாக வந்து எல்லாரும் வந்து ஃபர்ஸ்ட் சேஃப்டிக்காக பார்ப்பாங்க. அந்த மொத்தம் சேஃப்டி இதில் எனக்கு கிடைக்குது. கீழே அவங்க வந்து போட்டு என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. சூப்பராக இருக்கு. அதுவும் இல்லாத இதில் வந்து ஹேமரும் அடிச்சு காமிச்சாங்க. செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கு. ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம். என்னடா விளம்பரம்? இந்த ஹெல்மெட் எல்லாம் எனக்கு இது வந்து புதுசு நான் வாங்கினேன். ஆனால் வேற இதே மாதிரி சேம் ஹெல்மெட் இன்னொன்று அவங்க வந்து இதுக்காக வச்சிருக்காங்க, காமிக்கிறதுக்காக. அதில் தான் அவங்க வந்து எல்லாருக்கும் வந்து அது என்ன சொல்றாங்க, டிஸ்பிளேக்காக வச்சிருக்காங்க அது. அப்புறம் வந்து நான் இப்போ வந்து திறந்து காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஐ ஹோப் உங்களுக்கு வந்து பிடிக்கும்னு பார்க்கலாம். பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நல்லா இல்லை, ஹெல்மெட் பேக் நல்லா கொடுத்துருக்காங்க, பரவாயில்ல. ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் திறக்க போகிறேன். ஐ ஹோப் நல்லா இருக்கும். 1, 2 and 3. சூப்பர். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் புது ஹெல்மெட்டு. இந்த வைசர் இருக்குது, இந்த ஸ்பாய்லரு. இந்த ஸ்பாய்லர் வந்து நம்ம வந்து எடுக்கலாம் கூட. இங்க ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க, இங்க பாருங்க, ஐஎஸ்ஐ மார்க், சூப்பர். அப்புறம் வந்து இது எங்கப்பா, ஜாக் மோசஸ் அண்ணா, ஒரு நிமிஷம். உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சம் மாறி மழை பெய்யுது. என்ன மனுஷன்? ஐயா, இப்பதான் ஜஸ்ட் ஜாக் அண்ணா கால் பண்ணாரு. சரி, அது வந்து அவர் இப்போ இன்னைக்கு லைவ் வர போறாரு, பார்ப்போம். இன்னைக்கு லைவ்ல வந்து சில விஷயங்க கொஞ்சம் ஷேர் பண்ண மாதிரி இருக்கு உங்க கூட, எல்லாரும் கூடன்னு. அதை நம்ம பண்ணலாம். ஓகே, அப்புறம் வந்து இது நான் சொல்லிட்டு இருந்தேன்ல, இது வந்து வைசர் இருக்கு இதுல. அப்போ இது எங்கப்பா, இதோடைய வைசரு இது வென்டிலேஷன் எல்லாம் இதுல வந்து ஆல்ரெடி எல்லாம் நல்லா கொடுத்துருக்காங்க.
ஓ ஓகே ஓகே. இது 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 சொல்கிறேன் இருங்க நான். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நான் வந்து பார்த்தேன். ஆக்சுவலி வந்து இங்கே கொடுத்துருக்காங்க வைசருக்கு டியூல் வைசரு. இது வந்து நார்மல் வைசர், நம்ம வந்து டிஜிட்டலில் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுலேயும் வந்து நம்ம இது இங்கே பாருங்க, இதுதான் இது இப்படி இப்படி நல்லா இருக்கு, பரவாயில்ல. அப்புறம் வந்து இங்கே வந்து இதுக்கு வென்டிலேஷன்னு திறந்துக்கலாம், மூடலாம். அப்புறம் இங்கே இங்கே 2 வென்டிலேஷனுக்கு இங்கே பாருங்க, இதுதான். அப்புறம் இந்த ஹெல்மெட் வந்து மெயின் சொன்னாங்க வந்து ஆஃப் ரோடிங்க்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து அதிகமாக இது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக லாங் ரைடுக்கு தான் இருக்கும். அதனால தான் இது நான் செலக்ட் பண்ண பிடிச்சிது. நான் நல்ல பட்ஜெட்லேயும் இருந்தது. இது இது வந்து ஆனால் எனக்கு வந்து 2800 கொடுத்தாங்க, 2800. அதனால வந்து பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுவும் ஏன்னா நான் ஸ்டீல் பேர்டு வாங்கிருந்து அதுவும் வந்து 3000 வரைக்கும் தான் இருந்தது. அதுவும் ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங் ரெஸ்பாண்ட் எனக்கு கிடைச்சது. ஆனால் என்ன பண்ணுறது, அது வந்து கீழே விழுந்து அது உடைஞ்சிடுச்சு. அதனால தான் இப்போ வந்து இது புதுசு அப்கிரேடாக பண்ணியிருக்கேன். பரவாயில்ல, இது கூட நல்லா இருக்கு. ஏன்னா வந்து டெஸ்டிங் அங்கேயே நான் பார்த்து வாங்கியிருந்தது. நல்லா இல்லை பாருங்க, செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கு. அதனால வந்து இது ஒரு புது ஃபேமிலியில், ரைடிங் ஃபேமிலியில் வந்தாச்சு. சரி, இப்போ என்னன்னா நம்ம இன்னைக்கு ஜாக் அண்ணா வந்து இப்போ லைவ்ல வர போறாரு. இதுக்கு அப்புறம் என்ன பிளான், ஒரு புது அப்டேட் கொடுக்கணுமா இருந்தது. ஆனால் அந்த அப்டேட் இப்போ வந்து வேணாம். எனக்கு வந்து அது ஜாக் அண்ணாவே சொல்லுவார் உங்களுக்கு, அது அவரே சொல்லட்டும். ஆனால் நான் என்னுடைய இப்போ வந்து என்ன பண்ண போறேன்னாக்கா வந்து அதுதான் ராஜஸ்தான் ரைட் பண்ணமா இருந்தது. அது ஜெய்ப்பூர்ல ஓடியும் முடிஞ்சு போச்சு. அப்புறம் ஸ்பீதி ரைடு எல்லாமே உங்களுக்கு தெரியும் என்ன ஆச்சுன்னு. இப்போ இருக்கிறது ஜஸ்ட் ஒன்லி வெஸ்டர்ன் காட்ஸ் ரைடு. இப்போ நான் அதுதான் யோசிச்சுட்டு இருக்கேன், வெஸ்டர்ன் காட்ஸ் பண்ணிடலாமான்னு. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு. ஏன்னாக்கா அண்ணனும் வந்து 22க்கு சொல்லியிருக்காரு செப்டம்பர். ஆனால் வந்து அப்போ வரைக்கும் அவருடைய பைக் எல்லாம் எப்படி என்ன ரெடி ஆகுமா இல்லையான்னு அதுதான் வந்து பார்க்கணும். ஆனால் இப்போத்துக்கு எனக்கு வந்து ஒரு ரைடு போகணும். அதனால வந்து நான் கூடி சீக்கிரம் இந்த ரைடை நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆனால் இது வந்து அன்னோன் ரைடாக இருக்கும், சொல்ல மாட்டேன் எங்கே என்ன ஏதுன்னு. ஆனால் இது மட்டும் நான் ஒன்று சொல்லிடுவேன், கட்டாயமாக நான் வந்து இதில் நம்ம தமிழ்நாடு நான் ஹிட் பண்ணுவேன். நான் தமிழ்நாடு கண்டிப்பாக வருவேன். இவ்வளோ தான் என்னால் இப்போ சொல்ல முடியும். அதனால வந்து இப்போ 2 நாளில், இன்னைக்கு 29th, இல்லை சாரி 30th, இன்னைக்கு வந்து 31st, மோஸ்ட் ப்ராபப்ளி 1st அன்னைக்கு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் ரைடு. ஓகே ஓகே டியர் பிரதர்ஸ், நான் வந்து இப்போ இந்த வீடியோ நான் இங்கே நான் முடிக்கிறேன். கூடி சீக்கிரம் நான் வந்து உங்களுக்கு ரைடிங்கில் சந்திப்பேன். வரும் ஆனா வராது. அட சொட்ட தலையா, சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லானே, என்ன வியாதி உனக்கு?